திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெம்பாவை பாடல் 14. போன பாடலில் பெண்கள்லாம் அந்த பொய்கையில் போய் நீராடுன்றதா சொல்லி அவங்க எல்லா பொருட்களையுமே இறைவனை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பாடலில் பெண்கள் அணிகலனோட செல்வ செழிப்போடு இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறார். காதார் குலையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட. அதாவது குலை அப்படிங்கிறது பெண்கள் காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். இப்போ தான் தங்கத்தில் செஞ்சு போடுறாங்க. அந்த காலத்தில் ஓலையில் செஞ்சு தான் காதில் போட்டிருந்துருவாங்களாம். அது குலைன்னு சொல்லப்படுது. அந்த குலை ஆடை அப்படிங்கிறதுனால அந்த காதில் போட்டிருக்க அந்த குலை ஆடை அதோடு சேர்ந்து கழுத்தும் செய்தான். அந்த பொன்னாலான அணிகலன்னு போட்டிருக்காங்களாம். அதுக்கு பேர் பைம்பூன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நீராட போகிற நேரத்தில் கூட அவங்க அணிகலனோடு தான் போய் நீராடி இருக்காங்க. அதனால் அவங்களுடைய செல்வ செழிப்பை குறிக்கிற மாதிரி சொல்கிறாரு. தலை அசையுது. அந்த தலை அசைகிறதுனால அந்த கூந்தலும் ஆடுது. அந்த கூந்தலில் இருக்கிற மலர்கள், அந்த மலர்களில் தேனை உண்டு மயங்கி கிடக்கான் வண்டு கூட்டங்கள், அதுவும் ஆடுதான். வண்டின் குழாமாட அப்படின்னு சொல்லி இதில் காதார் குலையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாடன்னு இப்படி 4 தடவை ஆடன்னு சொல்கிறாரு. இது எப்படி சொல்கிறாங்களாம், இறைவனுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறத படிமுறையில் சொல்கிறது போல் இருக்குது. ஞான வீட்டை அடைகிறதுக்கு சாதனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்னு நம்ம சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. இதை கேட்டலுடன் சிந்தித்தல், நிட்டை கிளத்தல் என 2 கிளைக்கின் ஞானம் அப்படின்னு சொல்லி சித்தியார் பாட்டு சொல்லுது. இது காது கேட்டலை செய்தான். இந்த பைம்பூன் கலன் அப்படிங்கிறது சிந்தித்தலையும், குழல் தெளிதல் அதையும், வண்டின் குழாம் நிட்டைகளை கூடியிருக்கிறதையும் குறிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த கன்னி பெண்கள்லாம் நீர்நிலையில் போய் இறைவனை பாடி, அதாவது 4 முறைகளால் பாடி வழிபடுறாங்க. அவனுடைய எப்படி வழிபடுறாங்களா, ஒளிவடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மேன்மையையும், அவனுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கொன்றை மாலையையும், அவன்தான் எல்லா உயிருக்கும் முதலும் முடிவுமாக இருக்கான் அந்த வகையிலையும் அப்படி பாடுறதுனால அந்த உயிர்களுக்கு இந்த உலகில் வெறுப்பு வர்ற மாதிரி இறைவன் அந்த சிவஞானத்தை ஊட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வளையல் அணிந்த பெண்களுடைய வளையல் அணிந்த கைகளை உடைய இறைவியுடையது திருவடி பாடி அவங்க நீராடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு. சீதப்புணல் அப்படிங்கிறது மார்கழி மாதத்து பனிகாலத்தில் வைகரையில் போய் நீராடுறத சீதப்புணல். அந்த நேரம் குளிர்ச்சியான நேரமாக இருக்கும். அந்த பிறவி வெப்பத்தை தீர்க்கக்கூடியதை தான் சிவன் கலலை பாடி வழிபடுறது. சிவனோட கலலை பாடுறது பிறவி வெப்பத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. நம்ம உடல் வெப்பத்தை தீர்க்கிறதுக்கு பொய்களை குளிக்கிற மாதிரி இறைவனுடைய புகழை பாடுறது நம்மளுடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா வேதங்களுக்கும் வித்தக பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை பாடினாங்க அப்படின்னு சொல்லி மணிவாசகர்னு சொல்கிறாரு. மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்தடை மன்னிய மண்ணே அப்படின்னு சொல்லி இறைவன் ஜோதி பிரம்பாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு ஜோதியே சுடரே சூடொளி விளக்கேன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது அப்படின்னு அப்பர் பெருமானும் பாடியிருக்காரு. இப்படி இறைவனை ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை அவனுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது கொன்றை மாலை. அந்த கொன்றை மாலையையும் அடையாளமாக வச்சு பாடுறார். இந்த கொன்றையை பார்த்தோடனே ஆனாய நாயனார் அவர் இந்த கொன்றை மரத்தை பார்த்து அவரே பஞ்சாக்கரத்தை தன்னுடைய புல்லாங்குழலை வாசித்தே முக்தி அடைஞ்சார். ஆதியும் அந்தமும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படிங்கிறத நம்ம ஆளுடைய பிள்ளையார்னு சொல்லுவார். அந்தமா உலக ஆதியும் ஆயினான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்படி உலக உயிர்களுக்கு
உலகியலில் உவர்ப்பு ஏற்படுற மாதிரி செஞ்சு அந்த உயிரை துன்பத்திலிருந்து தூக்கி மெஞ்ஞானத்தை விளங்க வச்சு இறைவனது திருவடி நிழலை சேர்றது தான் திருவடி பேர் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்கிறார். இருள்தரு துன்பப்படலை மறைப்பான் மெஞ்ஞானம் என்னும் பொருள்தரு கண்ணிழந்து உன் பொருள் நாடி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ கொடுநரக குழிய நின்று அருள்தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தளமே. அப்படி இறைவனது புகழை பாடி பாடி நம்ம இறைவன் திருவடி அந்த முக்தி பெற்று அடையலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நீராடுறாங்களாம். பாடல். திருச்சிற்றம்பலம். காதார் குலையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குலாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி அந்த மாமா பாடி பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.